இந்த படத்தில் ஒரு விஷயம் எடுத்துறது வந்து டார்லிங். ஸோ அண்ட் இட்ஸ் அ ஃபன் டீம். இன்ஃபேக்ட் கேமரா முன்னாடி ஒரு சீன் சொல்லி நடிக்கிறதோட அவரும் சரி, சண்முகம் அவரையும் சரி, கேமராக்கு பின்னாடி நாங்கள் பண்ணுற அட்டகாசம் வேறு. பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப என்ன சொல்கிறது, உறுதியாக ஒரு பிடிவாதமாக இருந்தார். என் படம் இப்படி தான் வரணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம். ஸோ அது எவ்வளோ டைம் டிலே ஆனாலும் சரி, அதுக்குண்டான பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் சரி, இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் பண்ணோம். டேட் கிளாஷஸ் எல்லாம் நிறைய இருந்தது. நிறைய வாட்டி அவர்கிட்ட இருந்து, சார் நீங்கள் வரலன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஹி ஹெல்ட் ஆன் டு வாட் ஹி ஆக்சுவலி வாண்டட் டு டெலிவர். அது நல்லாவே படத்தில் தெரிஞ்சு, ட்ரெய்லர்லையும் தெரிஞ்சிருக்கு, படத்துலையும் நல்லாவே வந்திருக்கு. படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும்னு நம்புகிறேன். தேங்க்யூ அண்ட் எல்லாருக்கும் டீசல் தீபாவளி. தேங்க்ஸ். தேங்க்யூ மேத்யூ சார். அடுத்ததாக ஆக்டர் மூனார் ரமேஷ் அவர்களை அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ண கூப்பிடுறேன். தேங்க்யூ. வணக்கம். எஸ்பி சினிமாஸ் தடை ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்திருக்காங்க. பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படம் உறுதியாக வெற்றி அடையணும். அதில் நானும் ஒரு பார்ட் ஆஃப் ஃபிலிமில் இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம். தம்பி ஹரிஷ் கல்யாண் பொறியாளன் படத்துலேருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன். அவருடைய இப்போடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி, நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இந்த படம் டீசல் இருக்கும். அதனால் இதில் அது லவ் அது இது ரொமான்டிக்கு அப்படிலாம் பண்ணார். இதில் பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவர் எடுத்திருக்காரு. அது அந்த அவதாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். தேவா சார் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் பார்க்கும்போது. ஒரு அழுக்காக ஒரு ட்ராக் ஷூட் போட்டு டிஷர்ட் போட்டு சுற்றிட்டே இருப்பார். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொன்னாங்க அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு. ஸோ ஒரு ஆல் டிபார்ட்மெண்ட்டு வேலை பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப அவருடைய உழைப்புக்கு ஒரு பலன் கிடைக்கணுன்றது இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப ரிஸ்க், அது நம்ம வாயில் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த படம் எடுத்திருக்காங்க. இயக்குனர் தம்பி சண்முகம் வந்து தம்பி பெரிய நடிகர். அவர் எல்லாருக்குமே நடித்து காட்டி உணர்ச்சி பூர்வமாக தான் சீன் வளர்க்குவார். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது நடிகர்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா ரிசல்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடிகர்கள் இது சொல்லவே முடியாது. தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருக்கிறோம். அதனால் அதற்கு காரணம் வந்து சண்முகம், தேவா சார். இங்கே யாராக கேட்டால் எப்படி இப்போன்னா தேவா சாருக்காண்டி வந்தேன், சண்முகத்துக்காண்டி வந்தேன். சண்முகத்தோட 2 இயக்குநர்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க. கணவர் ரணசிங்கன் டைரக்டர் விரும்பாண்டியும் வெற்றி செல்வனும். இப்படி எல்லாருமே அவங்கவுங்க டேரெக்டாக நாளைக்கு காலையில் வந்துருங்க வேலை இருக்கு உங்களுக்கு அப்படின்றாங்க. அதேமாதிரி மேனேஜர் 2 பேர் ஜெய்சங்கர்னு 2 பேர். இப்போ நம்ம மேத்யூ சார் சொன்ன மாதிரி டார்லிங்னு தான் கூடுவாங்க. டார்லிங் காலைல உங்கள் வேலை தேவை இருக்கு, வந்துடுறீங்களா, வந்துடுங்க டார்லிங், இவ்வளோ தான் பேசுவாங்க. அந்த மாதிரி எப்படியோ நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஸ்மூத்தாக அந்த படம் முடிஞ்சுது. ஃபைனல் வரைக்கும் ரொம்ப ப்ரொடக்ஷன் வந்து வேலை பார்த்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் உறுதியாக வெற்றி அடையணும். பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் தயவுசெய்து இந்த படத்தை பெருசாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இறைவனை வேண்டிக்கிறேன், வெற்றி அடையணும். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக நல்ல ஒரு நடிகரை தாண்டி நல்ல ஒரு மனிதன். டீசல்ல அவரோட கதாபாத்திரம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கியூரியஸாக ஃபீல் பண்ண வைக்குது. ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கோம். ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் ரிஷி ரித்விக் அவர்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் சண்முகனுக்கு நன்றி சொல்லி ஆகணும். எனக்கு சினிமாவில் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை. ஆனால் வந்து எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணனா, நான் ஒவ்வொரு படத்துக்கும் அண்ணன்ட்ட ஐடியா கேட்பேன். எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு மீனவ கேரக்டர், எனக்கு பிடிச்ச கேரக்டர். ஸ்பாட்டில் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து என்னை ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு சண்முகனை. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த சினிமாவில் தூக்கி விடுறதுக்கு நம்மளுக்கு ஆள் கம்மி. ஏன்னா சாரி ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு சண்முகம்னா இந்த படத்தில் ஜெயிக்கணும். எனக்கு அது மட்டும்தான் மைண்ட் செட். எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா 25 வருஷமாக அண்ணன் எவ்வளோ போராடுறாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க கஷ்டத்தை என்றைக்குமே வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் அண்ணன் ஜெயிக்கணும்.
அண்ணன் மூலமாக நிறைய குடும்பம் வாழும் கண்டிப்பாக. அப்புறம் வாய்ப்பு கொடுத்த நம்ம தேவா சார், எஸ்பி ப்ரொடக்ஷன், அப்புறம் ஹரிஷ் கல்யாண் சார். பிரதர் நம்ம 2 பேரும் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் 2011 ஒன்றா கிளாஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக பிரதர் இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் இரவாக கொடுக்கும் பிரதர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆக்ஷனாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் பிரதர். ஏன்னா அப்பவுமே யார்ட்டையும் பேச மாட்டேங்க, வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருப்பீங்க. வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் அத்துலியா மேம், அப்புறம் வினய் சார், உன்னாலே படத்தில் பார்த்தேன் சார், ரொம்ப க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அது மாதிரி ஒரு படம் கொடுங்க சார் ஃப்யூச்சரில். அப்புறம் ஜார்ஜ் அண்ணன், பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. திபு சார், பீர் சாங் பயங்கரமாக இருந்தது சார். மீடியா அண்ணன் அக்கா எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல், இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. கண்டிப்பாக சன்மோகன் ஜெயிக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. ரொம்ப நன்றி ரிஷி சார். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ as well. அடுத்ததாக இவரை சின்ன திரையில மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வெள்ளித்திரையிலும் பார்த்து ரசிக்கிற வாய்ப்பு இவர் வந்து இவரோட ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. ஆக்டர் தீனா அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் சார், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆக்சுவலாக வந்து ப்ரெஸ் பீப்புள் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தீபாவளி எங்களுடைய படத்துக்காக நாங்கள் இவ்வளோ பேர் உழைக்கிறோம். ஆனால் தீபாவளிக்கு வர போகிற எல்லா படத்துக்காகவே நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது 4 ஃப்ரேம்ஸ் முடிச்சுட்டு இங்கே வருவீங்க, இங்கே முடிச்சுட்டு திரும்பி 4 ஃப்ரேம்ஸ் போவீங்க. அந்த இவ்வளோ ஷெடியூல்லையும் எங்களுக்காக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த டீசல் படத்துடைய இந்த முழுமை, இந்த படம் இப்படி ஃபுல்ஃபில்லாக இப்படி அவுட் வந்திருக்குன்னா அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து 2 பேருக்கு நான் முக்கியமாக சொல்லணும்னா அது தேவா சார் அண்ட் வந்து சண்முகம் சார். ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தில் வந்து டேரக்டர் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும், இல்லைனா ப்ரொடியூசர் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனால் இந்த படத்தில் 2 பேருமே அப்படி தான். டேரக்டர் கன்வின்ஸ் ஆனால் ப்ரொடியூசர் கன்வின்ஸ் ஆக மாட்டார், அவர் கன்வின்ஸ் ஆனால் என்ன சார் இப்படி கன்வின்ஸ் ஆகுறீங்க, அதெல்லாம் ஆகாதீங்க, நீங்கள் மறுபடியும் எடுங்க, நல்லா எடுங்க, எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னும் குவாலிட்டியை எப்படியெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக 2 பேரும் போட்டி போட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ கன்வின்ஸ் ஆகலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தங்கோதரன் எனக்கு கன்வின்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி 2 விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார் அண்டு தேவா சார். நான் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் சொல்லணும். நான் வந்து எங்களுடைய டேரக்டரை வந்து ஒரு டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டராக பார்த்தேன் கனா படத்தில். அதில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், கைத்தட்டல்லாம் நீயா கேட்கக்கூடாது, கைத்தட்டல் வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணு, நாங்களே தட்டுவோம் அப்படின்னாரு. ஸோ அந்த கைத்தட்டல் வாங்குறது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த டீசல். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா அவர் கனாவில் நடிச்சிருக்காரு, இன்றைக்கி அவரோட கனாவில் நாங்கள் எல்லாரும் நடிச்சிருக்கோம். ஸோ அவருடைய கனா தான் இந்த டீசல். ஸோ இது வெற்றி அடையிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏகப்பட்ட ஃப்ரீடம்ஸ் வந்து ஹரிஷ் கல்யாண் அண்ணன் அவங்களாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு கோ ஆக்டராக இருக்கோம்னா நாங்கள்லாம் டிவி ஷோஸ்லேருந்து வந்தவங்க, கொஞ்சம் ஹைப்பராக இருப்போம், கொஞ்சம் ஆர்வக்குள்ளராக இருப்போம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுன்ற ஒரு துடிப்பு இருக்கும். அந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க டைரக்டரும் கூட பண்ணுற ஹீரோவும். அப்போ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையா அப்படின்றது எனக்கு அந்த ஸ்பாட்டில் தெரியாது. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை யாருன்னா சாண்ட் லொகேஷன் தான். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த படத்தில் இது ஒர்க் அவுட்டாக இருக்காது, கண்டிப்பாக தூக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஸோ நீங்கள் விஷுவலாக ஒரு டீசல் படத்தை பார்க்கும்போது அந்த எந்த அளவுக்கு கிராண்டியராக ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு வந்து எங்களுடைய ஆர்ட் டைரக்டர் அவர் தான் காரணம். ஸோ அதை மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸுமே எல்லாமே அவங்களுடைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ வினய் சார், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவரை வந்து வில்லனாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா வந்து அவரை ஸ்க்ரீனில் வில்லனாக என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும். ஆனால் ரியலில் அவர் வந்து ரொம்ப க்யூட், ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்லியான டைப். படத்தில் தான் அத்துல்யா வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து தங்கதுரை, நான், அத்துல்யா, தங்கதுரை எந்த அளவுக்கு மொக்க ஜோக் அடிப்பாங்களோ அதை விட படு மொக்க ஜோக் அடிக்கிறது வந்து அத்துல்யா தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி எல்லாருக்குமே. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி தீனா அவர்களே. அண்ட் அடுத்ததாக ஆக்டர் விவேக் பிரசன்னா அவர்களை பேச அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் டீசல் குழு அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் அண்ட் நன்றி. எஸ்பி சினிமா சங்கர் சார், தேர்ட் ஐ என்டர்டைன்மெண்ட் தேவா சார், ஹரிஷ் கல்யாண் பிரதர், சண்முகம் பிரதர் டைரக்டர், இவங்க 4 பேருக்கும் இந்த படம் வந்து இந்த 3 வருடமாக எவ்வளோ பெரிய மன போராட்டம், எவ்வளோ பொருட்செலவு, எவ்வளோ பொறுமை, எவ்வளோ வழி அவங்க தாங்கிட்டு இருப்பாங்கன்னு நான் எனக்கு ஒரு நடிகனாக வந்து ஒரு படம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அது படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற ஆவல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் டீமில் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கிறது தான். ஸோ ஒவ்வொரு இடமும் கடக்கிறப்போ ஒரு சரியான தருணத்துக்காக இந்த படம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா
இந்த கதை, இந்த களம் பேச இருக்கிற ஒரு விஷயம் வந்து பணபலம் படைத்தவனும் பெரும் அரசியல் புள்ளிகளும் காலம் காலமாக பல தலைமுறைகளின் உழைப்பை உறிஞ்சி எப்படி ஒரு பெரிய அரசியலை அவங்களுக்கே தெரியாமல் இந்த சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கிற பெரும் எழுத்தை வந்து சண்முகம் அவர்கள் வந்து திரையில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக எரிசக்தி தொடர்பான அரசியலை பேசுகிற முக்கிய படமாக டீசல் திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும். அது நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் ஹரிஷ் கல்யாண் பிரதர் அவரோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்குமே ஒரு கதை இருக்கணும், அந்த கதைக்கு அவர் பொருந்தி முதல்ல போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட ப்ரியாரிட்டியாக இருந்திருக்கே தவிர நான் ஒரு ஹீரோ எனக்கான கதையாக ஏதாச்சும் இருக்குமான்னு அவர் இது வரைக்கும் பார்த்தே இல்லை. அப்படி இருந்திருந்தால் ஒரு பார்க்கிங்கோ ஒரு லப்பர் பந்தோ இன்றைக்கி நம்மளுக்கு கிடைத்திருக்காது. தேசிய விருதுக்கு வாழ்த்துக்கள் பிரதர் முதல்ல. ஸோ அந்த வகையில் டீசல் திரைப்படம் ஒரு தமிழ் சினிமாவில் அடுத்து யாரை நம்பி பல நூறு கோடிகள் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நடிகரோட பட்டியலில் ஹரிஷ் கல்யாண் டீசல் திரைப்படத்திற்கு பிறகு கண்டிப்பாக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அதற்கான உழைப்பு அவர் ஒவ்வொரு படத்துலையும் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து ஃபிசிக்கலி மென்டலி அதை தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான அந்த 3 வருடத்தை ஒரு ஹீரோ தாக்கு பிடிக்கிறதுக்கான மன வலிமை வந்து வேணும். அப்படி இருக்குது, அது இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய லெவலில் இருக்குன்றது. ஸோ கண்டிப்பாக வாழ்த்துக்கள். நான் அதுல்யா எல்லா படத்துலையும் ரொம்ப க்யூட்டாக, இந்த படத்துலையும் அதே மாதிரி க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. ரிச்சர்ட் எம்நாதன் சார். ஸோ இந்த படத்தில் இந்த படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்கும்போது ஒரு முக்கியமான தருணத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். தேங்க்யூ சார். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த படம் முடிஞ்சதுக்கு காரணம் ரிச்சர்ட் சாரும் ஒரு பெரிய காரணம். அண்ட் எம்எஸ் பிரபு சார் அண்ட் எடிட்டர் சார், ஆர்ட் டைரக்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், உடன் நடித்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி. இந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்த சண்முகம் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. பிரசன்ட் மீடியா நண்பர்கள் நல்ல தரமான படத்தை வழக்கம் போல் மக்களிடம் கொண்டு சேர்ப்பீர்கள் என்று ஆழமாக நம்புகிறேன். இறைவரின் அருளோடும் உங்களின் ஆதரவோடும் மக்களின் ஆதரவோடும் டீசல் படம் இந்த தீபாவளிக்கு வெடியாக வெடிக்கும். நன்றி. ரொம்ப நன்றி விவேக் பிரசன்னா அவர்களே, ரொம்ப அழகாக பேசுனீங்க. அண்ட் கண்டிப்பாக வெடியாக வெடிக்க போகுது டீசல் இந்த தீபாவளிக்கு அக்டோபர் 17 முதல். அடுத்ததாக தமிழ் சினிமாவோட எவர் கிரீன் சாக்லேட் பாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வர வர நிறைய ரகட் பாயாகவும் அவரை பார்க்க முடியுது. அண்ட் இப்போல்லாம் தரமான மாசான ஒரு போலீஸ் கேரக்டராகவும் இவர் வந்து பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் டீசலில் ஒரு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், அதுவும் போலீஸ் கதாபாத்திரம், போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு. எந்த மாதிரியான ஆஃபீஸராக வந்திருக்காருங்கிறது அவர்கிட்டேருந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அக்டோபர் 17க்கும் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் வினய் ராய் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். செகண்ட்லி தேங்க்யூ, நீங்கள் இங்கே வந்து நம்ம படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய நீட் டு ஸ்பீக் அபவுட் அ லாட் ஆஃப் பீப்புள். போன ஃபங்க்ஷனில் நிறைய ஆள் பற்றி நான் பேசல. ஃபர்ஸ்ட் ஆல் ஸ்டார்ட் ஆஃப் வித் தேர்ட் ஐ என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஸ்பி சினிமாஸ் அண்ட் தேவா. ரொம்ப நன்றி, நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நம்பர் 1 அதுதான். ரெண்டாவது, இப்போ பாருங்கள், அவரோட ஃபர்ஸ்ட் படம் அவர் ப்ரொடியூசர் ஆகி அது டென்ஷன் அவர் மூஞ்சியில் தெரியுது. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. இதுதான் நம்மளோட வேலை. திஸ் இஸ் ஹவ் அவர் லைஃப் இஸ். பட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேவா. ரொம்ப ரொம்ப நன்றி. மன்னிச்சுடுங்க ஏதாவது டார்ச்சர் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு இது ஷூட்டிங்கில். ரெண்டாவது சண்முகம் இந்த ஸ்டோரி எனக்கு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு எப்போவே ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணது எனக்கு ஆசை இருந்துச்சு. அண்ட் இந்த டைட்டிலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, ட்ரெய்லரும் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அண்ட் இவ்வளோ பெரிய காஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஐ திங்க் திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் காஸ்ட் ஐ ஹவ் ஒர்க்ட் வித் டில் நவ் இன் மை 18-year career. அண்ட் டு டூ சம்திங் லைக் தட் சண்முகம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் நிறைய நைட் ஷூட்டிங் வச்சாங்க. அண்ட் ரெண்டாவது சிட்டிக்கு வெளியே வச்சுட்டாங்க. ஸோ ஐ காட் டு சி நார்த் மெட்ராஸ், மீஞ்சூர், ரெட் ஹில்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான் இந்த தடவை. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஆல்சோ. பட் படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஹியர். நவ் கம்மிங் டு our ஹீரோ ஹரிஷ் கல்யாண். நவ் ஹரிஷ் அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் நான் ஷூட் பண்ணோம் நார்த் மெட்ராஸில் ஒரு பைக் அண்ட் ஒன் ஃபைட் சீன்.
அண்ட் என்னோட குரு யூனோ வென் உன்னாலே பண்ணும்போது ஜீவா சார் சொன்னாங்க, யூ திங்க் ஃபில்மிங் இஸ் வெரி ஈஸி, நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் சினிமாவில். எதை சொன்னேன்னா, நான் சினிமாக்குள்ளே வருவேன், நான் ஒரு ஆக்டர் ஆகிடுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் நினச்சேன் ஈஸியாக பண்ணலாம், என்னென்ன ஹவு டிஃபிகல்ட் குட் இட் பி. பட் ஐ திங்க் an actor's real strength comes in அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அண்ட் ஃபஸ்ட் டேலேருந்து பார்க்குற he is so committed, so sincere to his work and very, very hardworking. You are going to do really well for yourself. Keep that commitment. Believe me, it's inspiring for the next person. உண்மையாக சொல்கிறேன், because it always jumps off from the other person. So God bless you, do well, really well. அதுல்யா அண்ட் எனக்கு எதுவுமே சீன்ஸ் இல்லை. நான் ரீசெண்டாக அதுல்யாவுக்கு சொன்னேன், டாக்டர் படம் பண்ணும்போது அந்த டாக்டர் டீமோட எல்லா ஏடிஸ், கோ டிரெக்டர்ஸ், எவ்ரி ஒன் கெப்ட் டாக்கிங் அபவுட் அதுல்யா. தே ஆல் ஹேட் அ க்ரஷ் ஆன் அதுல்யா. பட் த குட் பார்ட் அபவுட் அதுல்யா இஸ் அதிகமாக சீன்ஸ் இல்லை, பட் நம்மளோட ஃப்ரெண்ட் காஸ்ட் ஒரு கும்பல் எப்போவே ஜாலியாக இருப்போம். அண்ட் அதுல்யா இஸ் நாட் வெரி ஹம்பிள் பர்சன். எப்போவே எல்லாரு கூட பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஷி கீப்ஸ் ஸ்மைலிங், ஷி கீப்ஸ் பிரிங்கிங் இன் தட் எனர்ஜி அண்ட் ஷீ இஸ் ஹம்பிள், விச் ஐ ரியலி லைக்ட் அபவுட் இட். குட் லக் அதுல்யா, டூ வெல். God bless you on that. Then Dibu Avargal, your music is fantastic. You know, I don't know what more to say. Na ipo villain and adikre, so I don't have to dance. I see Harish Kalyan dancing over here on this one. I feel happy I don't have to do it any further, but your music was fantastic. Theatre response ella paakumbodhu, you know, the trailer response paakumbodhu, lot of compliments about your song. So good luck and congratulations. Coming to someone who's very special for me lately, Richard, the third upgraded. We were talking about this recently. See, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் லான்ச் பண்ணது ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான், ஜீவா சார், உங்களுக்கு தெரியும். அண்ட் ஹீ இன்ஸ்டில்ட் இன் மீ அபவுட் த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஹூ புட்ஸ் இன். ஸோ ஐவ் ஹேட் த ப்ளஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ். பட் Richard holds a special place in my heart because Richard is the only DOP or cinematographer where I got to do 2 films with him. One for an untitled project which we are filming for, and then he really worked hard for Diesel. So MS Prabhu sir and who's not here, and Richard, as you can see, those beautiful wide shot frames was all done by them, making us look so good, bringing in even colors to however local that you'd like it to be. So really pleasure working with you, Richard. Look forward to working with you again. The editor sir, unga patti nariya kelvi pattirken. Sorry we didn't get to meet in the past, but God bless you. I know all the hard work you've also put into this. And I'll start off with my people, the cast, who I got to spend a lot of time with. First, with this incredible actress, apart from the leads, of course, apart from these two, was I get to work with this incredible actress called Ananya, who plays my pair in this movie, and that was fantastic. And then Prem Kumar, Prem and me and Ananya had a great time shooting this movie. George sir, Varghese sir, Ravi sir, and Mona Ramesh sir, Tangadurai sir, Deena, who's this young spark when we were filming over there in Pondicherry. I had a really great time. Then Prasanna sir, we all had a great time. Thank you for your time, thank you for your patience, and thank you for all the jokes. That's what made the movie very memorable, and I wish you all a grand success for this coming Diwali. So what I've been saying for quite some time, this 17, don't go to the petrol bunk, come straight to the theatres. We are serving diesel there too. Thank you, good luck, bye. Thank you very much, Vinay sir. We're very, very keen to see what Diesel is going to be serving on the 17th of October, yet another time this Diwali. ரொம்ப நன்றி. அடுத்ததாக படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எல்லாருமே படம் மேலே வச்சுருக்கோம். அதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கிறது படத்தோட பிஜிஎம் அண்ட் படத்தோட இசை, மியூசிக். படத்தோட மியூசிக் டைரக்டர் திரு தீபு நைனன் தாமஸ் இங்கே இருக்காரு. தரமான மியூசிக் வந்து நிறைய படங்களுக்கு அவர் கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் டீசல்லையுமே அந்த மாதிரி தான். ஸ்பெஷலி வி லவ் த வியர் சாங் சார், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த சக்ஸஸ். 70 மில்லியன் வியூஸ் யூடியூப்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தேட். உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க நாங்கள் ரொம்ப அவலாக காத்துட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் மே ஆஸ்க் டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ். தேங்க்யூ. ஹலோ, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். டீசல் ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஷண்முகம் எனக்கு கனா படத்துலேருந்தே தெரியும். ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க். ஸோ டியூன் பண்ணதாக இருந்தாலும் கம்போஸ் பண்ணது எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. பச்சை குத்துக்கிட்ட ஆக்சுவலி வி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 1 hour டு கம்போஸ் த என்டையர் டியூன்.
பியர் சாங் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஈவன் ரெக்கார்டிங் ஆல்சோ அப்படி தான் ஒர்க் பண்ணேன் நாங்கள். ஸோ அதை தாண்டி இதில் நிறைய புது விஷயம் நான் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பச்சை குத்திக்கிட்டு இஸ் மை ஃபர்ஸ்ட் கானா சாங் அண்ட் தில்பர ஆஜா என்னோட ஃபஸ்ட்டு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு SP Cinemas Shankar sir and Third Eye Deva sir for this opportunity. அதை தாண்டி இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படம் இஸ் லைக் ஒரு காமன் மேன் கனெக்ட் இருக்கிற ஒரு படமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ அட்வான்ஸ் Diwali wishes to all of you and all cast and crews, all the very best. Harish and he is actually getting into his next league. So I'm really happy that I'm a part of this film. And Adilya also, all the very best. And thank you everybody. Thank you. தேங்க்யூ தீபு சார். அடுத்தபடியாக இவங்களை வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு தெரியல. ரொம்ப அழகானவங்களா இல்லை ரொம்ப அறிவானவங்களா? அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்து அவ்வளோ மெச்சூராக இருக்குது, இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. அண்ட் வாட் ஷி ஹஸ் brought டு டீசல், அது என்ன அப்படிங்கிறது 17th of October டீசல் படத்தை பார்க்கும்போது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் டீசர் சாங்ஸ் ஆகட்டும் அவ்வளோ அழகாக இருக்காங்க, ட்ரெய்லரில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க. ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் அதுல்யா ரவி அவர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக. அண்ட் டீசல் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருமே அவங்கவுங்க நடித்த படம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான். பட் இது ரொம்ப மோர் ஸ்பெஷல். ஏன்னா வந்து அவ்வளோ எமோஷ்னலாக வந்துட்டு கனெக்டடாக இருந்தவங்க எல்லாருமே. ஸோ படம் முன்னாடி இருந்தே வந்துட்டு ஹரீஷ் தேவா சார்லாம் வந்து நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால ஸோ இன்னும் மோர் கனெக்டடாக இருந்தது. அதனால் ஒரு படத்தோட கொண்டு வரதுக்கு, இதை வெளியே கொண்டு வரதுக்கு அந்த ஜேர்னியான ஒரு ப்ரொடியூசராக என்ன பெயின் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஒரு நாளும் எப்படி கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து கேட்டு தெரிஞ்சு இது பண்ணனால எனக்கு வந்து ஓகே ஒரு ஹீரோயின் டேட் கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு ஃபேமிலியாக நினச்சி தான் இந்த படம் பண்ணேன். ஸோ தேவா சார் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அன்பு, நீங்கள் போட்ட பெயின் எல்லாமே வந்துட்டு அன்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அண்ட் ஹரீஷும் வந்துட்டு நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அவங்களும் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்துட்டு எப்போவுமே ஹரீஷ் வந்து சக்ஸஸ் ஆகும்போது அது நான் சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இங்கே இருக்க கேட்குதா? இப்போ கேட்குதா? ஏற்றணுமா? ஓ நான் ஓகே. ஸோ ஓகேவா? ஓகேங்களா செக் ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சார். இப்போ ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு ஹீரோயினாக டேட் கொடுத்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபேமிலியாக எமோஷ்னலாக ஒர்க் பண்ண படம். இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஓகேவா? ஓகே தானே சார்? ஓகே. ஸோ இந்த ட்ராவல் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே நான் வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு படம் அமையணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் சண்முகம் சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னியில் வந்து அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான இது அமையல, இதிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற கேரக்டரும் கொடுத்துருக்காரு, அதுக்கான எல்லா இன்வால்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார். அண்ட் சங்கர் சார் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் திபு தேங்க்யூ ஸோ மச். நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். ஏன்னா என்னோடய கெரியர்லேயே வந்துட்டு இன்னும் எவ்வளோ வருஷம் பேசப்படுற மாதிரியான ஒரு சாங் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.
வினய் அவர் வந்து ரொம்ப க்யூட்டாக உன்னாலே அதில் எல்லாமே பார்த்துருக்கோம். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய காம்பினேஷன் இல்லைனா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எப்போ பேசினாலும் பாசிட்டிவாக வந்து அதுல ஆல் தி பெஸ்ட், எல்லாம் சூப்பராக வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் பிரேமண்ணா அந்த ஃபேமிலி மாதிரி தான். ஸோ நாங்கள் நெய்பர்ஸாக இருந்தோம் அவர் சொன்ன மாதிரி. ஸோ அவரும் எப்போவுமே வந்து சூப்பராக வந்துடும், நல்லா வந்துடுவேன். எல்லாருமே அப்படி தான் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தங்கதுரை, தீனா, நாங்கள் எல்லாமே இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து ஒன்றா ஜாலியாக பண்ணிருப்போம். அவர் சொன்னார்ல, அவங்க அடிக்கிற மொக்க ஜோக்குக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நாங்கள் கடலில் ஷூட் பண்ணோம் ஒரு 30 to 40 days. ஸோ ரொம்ப டயரிங்காக இருக்கும். ஸோ நம்மளே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்படியே ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ விவேக் பிரசன்னா, கருணா சார், சாய்குமார் சார், நிறைய பேர் இருக்காங்க. சுரேகா வாணி மேம், அனன்யா, அவங்களோட எனக்கு காம்பினேஷன் இல்லை. ஸோ நிறைய பேர். ஸோ ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ணது. அண்ட் டெக்னீஷியன்ஸ் சாண்ட் லோகேஷ் சார், டியூனி, அண்ட் எங்களோட கேமராமேன் MS பிரபு சார் அண்ட் ரிச்சர்ட் சார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் October 17th வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் உங்களோட தீபாவளியை டீசலோடு சேர்ந்து கொண்டாடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி அதுல்யா அவர்களே. வெரி வெரி கீன் டு see what you have brought to the table of Diesel. Thank you again and வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்ததாக கேப்டன் ஆஃப் த ஷிப் டீசல் படத்தோட இயக்குனர். எப்போவுமே அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு நிறைய டெக்னீஷியன்ஸும் காஸ்ட்டும் சொன்னாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப உண்மையான விஷயம். ஏன்னா இப்போ கூட அவர் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட போய்